வெல்லும் தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நம்ம இன்று நம் தாய் தமிழ் சொந்தங்கள் பல ஆயிரம் பேர் இந்த மாநாட்டு திடலில் கூடியிருப்பது பார்க்கும் பொழுதே எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் அது சீமானாக இருக்கட்டும், அவன் பாட்டனாக இருக்கட்டும், முப்பாட்டனாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாது என்பதற்கு நம்மெல்லாம் ஒரு பெரிய அடையாளமாக உள்ளோம். தலைவர் தற்போது கோயமுத்தூரில் தான் உள்ளார். அவருடன் நான் நெருங்கி பயணித்துக் கொண்டுள்ளேன். தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன், தோழர், வெல்லும் தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடுன்னு தலைப்பு சொல்லியிருக்கீங்க. எனக்கு உங்க கூடயா பயணிச்சுட்டு இருக்கேன், நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை தோழர், நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது தலைவர் சிம்பிளா சொன்னாரு, நீங்க என்னை தலைவனா ஏத்துக்கிட்டீங்க, நான் எது சொன்னாலும் அது சரியா இருக்கும், வெல்லும் தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடுங்கிற மாதிரி. பிஜேபி எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்ச வரலாறு இல்லை. அது இப்போ தற்போது ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுகக்கு எது எதெல்லாம் அறிவிக்குதோ அதெல்லாமே திமுகக்கு எதிரானது. அதே மாதிரி தான் நம்மளும் திமுகக்கு எதிராக எது எதெல்லாம் மாநில உள்ள மத்திய அரசு அறிவிக்குதோ அதுக்கு எதிராக நின்று குரல் கொடுப்போம்னு சொல்லி தலைவர் எனக்கு அது சொன்னது. பெரிய அளவில் நாங்கள் எதையுமே யோசிக்கல, ஒத்த வார்த்தை, என்ன அறிவிச்சாலும் சரி அது தமிழ்நாட்டுக்கு மாநில அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய மத்திய அரசோட கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் மத்திய அரசோட எண்ணம் இங்கு நிறைவேறாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.